மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஐஷு என்னம்மா அது? இப்ப எதுக்குமா வீட்டை விட்டு போற? ஐஷு என்னடா இது? நான் தான் சொன்னல, உன் அண்ணியோட அக்காவுக்காக தான்டா நானும் ஷைலுவும் கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் இப்ப அகில உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான், இல்லனா நாங்க அங்க இருந்திருக்கவே மாட்டோம்டா. சேட்டா, நீ சொன்னது எனக்கு புரியுது. அமுதாக்காவுக்காக நீங்க அங்க இருக்கணும்னு நினைச்சதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க அங்க தாராளமா இருங்க. ஆனா இவங்க எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் என்னைக்கும் இந்த வீட்டை விட்டு போயிருந்திருக்கணும். ஆனா நான் இந்த வீட்டுல இருந்ததுக்கு காரணமே நீயும் அண்ணியும் மட்டும்தான். நீங்க இந்த வீட்டுல இருக்கிறதுனால மட்டும்தான் சேட்டா நான் இங்க இருந்தேன். ஆனா இப்ப நீங்க இல்லாத இந்த வீட்டுல என்னால இவங்க கூட இருக்க முடியாது. நான் என் ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு போறேன் சேட்டா. நீங்க எப்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வரீங்களோ அப்ப நான் வரேன். அம்மாடி ஐஸ்வர்யா, என்னம்மா அது? நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்காக வீட்டில் இருக்கும்போது என் கூட பேசாம இருந்தேன். அதையே என்னால தாங்கிக்க முடியல. ஆனா இப்படி வீட்டை விட்டு போறேன்னு சொல்றியம்மா, என்னால எப்படிம்மா இதை தாங்கிக்க முடியும்? ஏன் ஏன் உங்களால தாங்கிக்க முடியாது? பணத்துக்காக என்னை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீங்க காத்திருந்தீங்க. அப்புறம் இப்ப மட்டும் நான் வீட்டை விட்டு போறதை ஏன் உங்களால தாங்கிக்க முடியல? பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் இல்ல, பொண்ணோட சந்தோஷம் முக்கியம் இல்ல. ஆனா பொண்ணு டாக்டர் மாப்பிளைக்கு கட்டி கொடுத்துட்டோங்கிற உங்க கௌரவம் தானே உங்களுக்கு முக்கியமா போச்சு. கவலைப்படாதீங்க, நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் அந்த கௌரவத்துக்கு எந்த குறைச்சலும் வராம பாத்துக்கிறேன். ஆனா சேட்டை இல்லாம இந்த வீட்டுல என்னால உங்க கூட இருக்க முடியாது. ஏன்னா பணத்துக்காக ஒரு அயோக்கியனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்த நீங்க இனி இப்ப பணத்துக்காக வேற என்ன வேணாலும் பண்ணுவீங்க. என்னால உங்களை நம்பி இந்த வீட்டுல இருக்க முடியாது. என்னம்மா ஐஸ்வர்யா அது? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? ஐஷு வேணண்டா, கோவத்துல பேசாத. என்னதான் அவங்க தப்பு பண்ணிருந்தாலும் பாவண்டா சித்தி, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அன்பு, அவ பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. அவ மனசு அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் அவ அப்படி பேசுறா. ஐஸ்வர்யா, உன்னோட கோவம் நியாயமானதுதான். நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சுதான் எடுப்பேன்னு இந்த அப்பாவுக்கு தெரியும். ஆனா இப்போ உன் அம்மா மேல உள்ள கோவத்துக்காக வீட்டை விட்டு போகணும்னு முடிவெடுத்திருக்கியே, இந்த அப்பாவை பத்தி யோசிச்சு பாத்தியாமா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களுக்காக யோசிக்காம எல்லாம் இல்ல. எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல. இப்போ நான் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொல்றதுனாலதான் உங்களுக்கு இது தப்பா தெரியுது. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா, இந்த வீட்டுல நான் எவ்வளவு நாள் இருந்திருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும் போதுன்னு எப்பவுமே ஹாஸ்டல் ஹாஸ்டல்னு என்ன ஹாஸ்டல்லே தானே விட்டுருக்கீங்க. அம்மாவுக்கு என்னைக்குமே பொண்ணை விட பையன் தான் முக்கியம். பையனை கூட வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு பொண்ணை கூட வச்சு பார்க்கணும்னு என்னைக்குமே அவங்க நினைச்சது இல்லையே. அப்புறம் இப்ப மட்டும் என்ன நான் இந்த வீட்டை விட்டு போறதுல இவங்களுக்கு இவ்வளவு வருத்தம்? சேட்டன் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு போனப்போ இவங்களுக்கு இருந்த வருத்தம் என்ன இந்த வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புறதுல இல்லையேப்பா. வசதியான மாப்பிள்ள, பணம், காசு இதெல்லாம் கிடைச்சா போதும், எப்படியாவது என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறலாம்னு தானே இவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப மட்டும் எதுக்கு நான் இந்த வீட்டை விட்டு போறது நினைச்சு இவங்க வருத்தப்படுறாங்க? ஆனா எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் இல்லப்பா. ஏன்னா எனக்கு ஹாஸ்டல்ல இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்ல. நான் இந்த வீட்டுல இருந்ததை விட அதிகமா ஹாஸ்டல்ல தானப்பா இருந்திருக்கேன். அந்த மாதிரி இப்பவும் படிக்கிறதுக்காக நான் ஹாஸ்டல்ல இருக்கேன்னு நினைச்சுக்கோங்கப்பா. இப்பவும் நான் சொல்றேன்ப்பா, எனக்கு உங்க மேல எந்த கோவமோ வருத்தமும் இல்ல. நீங்க எப்ப வேணும்னாலும் என்ன பாக்குறதுக்கு ஹாஸ்டலுக்கு வரலாம். ஐஷு, இப்ப எதுக்குடா நீ ஹாஸ்டலுக்கு போகணுங்கிற? ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லை, இதுல வேற அங்க போய் ஹாஸ்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா இன்னும் உடம்பு பிரச்சனை ஆயிடும்டா. சரி, இப்ப என்ன, நாங்க இந்த வீட்டுல இல்லாததுனால தானே நீ இங்க இருக்க மாட்டேன்னு சொல்ற? பேசாம நீ எங்க கூட வரியா? சேட்டா, இந்த வீட்லயே இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் அந்த வீட்டுக்கு நான் எப்படி வருவேன்? அதுவும் இதுக்கப்புறம் நான் யாரை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவன் இருக்கிற வீட்டுக்கே என்ன வான்னு கூப்பிடுற. என்ன மன்னிச்சிரு சேட்டா, என்னால உன் கூட வரவும் முடியாது, என்னால இந்த வீட்லயும் இருக்க முடியாது. நான் என் ஃப்ரெண்டோட ஹாஸ்டல்ல போய் தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஹாஸ்டலுக்கு போறேன். நீ திரும்ப எப்ப இந்த வீட்டுக்கு வருவியோ அப்பதான் நானும் இந்த வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் என்ன தயவு செஞ்சு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் என் ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு போறேன். ஐஷு நில்லு. சரி, நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நாங்க யார் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி, நீ தனியா போக வேண்டாம், நானே உன்னை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விடுறேன். சரி சேட்டா, நீ வா, நான் வெளியே இருக்கேன். அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்லம்மா, உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு. ஏன்னா ஒரு அப்பா அம்மாவா உன் வாழ்க்கைக்கு நல்லதை நாங்க பண்ணல. அதனால இப்போ நீ எடுக்கிற முடிவை தப்புன்னு சொல்றதுக்கும் எங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. எப்போ உனக்கு எங்க மேல கோவம் போய் திரும்பவும் இந்த அப்பா அம்மா கிட்ட வரணும்னு தோணுதோ அப்ப வாமா. அப்பா எனக்கு உங்க மேல கோவம் எல்லாம் இல்லப்பா, வருத்தம் மட்டும்தான். அந்த வருத்தம் எப்ப என் மனசை விட்டு போகுதோ அப்ப நான் வரேன்ப்பா. சேட்டா, நான் வெளியே இருக்கேன். மணி ஐஸ்வர்யா, சித்தி, அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவ பிடிச்சா பிடிவாதம் தான், அப்புறம் அவளே சரியானதா உண்டு.
நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சித்தி. இப்ப நானும் ஷைலுவும் இந்த வீட்ல இல்லங்கிற டென்ஷன்ல தான் அவ இப்ப ஹாஸ்டலுக்கு போறேன்னு கிளம்பி போறா. ஒரு 2-3 நாள்ல நானே அவகிட்ட எப்படியாவது பேசி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் சித்தி. இல்லப்பா அன்பு, அவ உன் கூட வரதா இருந்தா கூட நான் இவ்வளோ கவலைப்பட மாட்டேன். ஆனா எங்கேயோ போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கேன்னு சொல்றாளேப்பா. ஏற்கனவே அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. ஹாஸ்டல்ல போய் ஹாஸ்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இன்னும் உடம்பு கெட்டு போயிடாதா? சித்தி அதெல்லாம் இப்ப நம்ம சொன்னா அதை புரிஞ்சுக்கிற மனநிலையிலேயே அவ இருக்கா. அவளுக்கெல்லாம் நம்ம சொல்றது புரியாது சித்தி. அப்புறம் அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ காலேஜ் படிக்கும்போது அவ ஃப்ரெண்டு கூட தங்கியிருந்தாலே அந்த ஹாஸ்டலுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஃபுட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் சித்தி, நானும் ஷைலுவும் அங்க ஷைலு வீட்டில் போயிருக்கிறதுல உங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லையே? இல்லப்பா, அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீ ஷைலுவோட அக்காவுக்கு குணமாகறதுக்காக தானே அங்க இருக்கேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் பரவாயில்லப்பா. அவங்களுக்கு குணமாகிற வரைக்கும் நீங்க அங்க இருந்து அவங்கள பார்த்துக்கணும் தான். நம்ம அகில் மட்டும் இல்லை, ஒரு டாக்டரா நீயும் அவங்க கூட இருந்தா அவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க. என்னோட கோவத்தாலையும் பிடிவாதத்தாலையும் உன்னை 4 வருஷம் பிரிஞ்சிருந்தேன். இப்போ ஒரு நல்ல காரியத்துக்காக தானே உன்னை கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருக்க போறேன். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. ஆனா ஐஸ்வர்யாவை நினைச்சாதான். சித்தி, நான் தான் சொல்றேன்ல, அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இன்னொரு 1 வாரத்துக்குள்ள எப்படியாவது அவளை சமாதானம் பண்ணி திரும்ப நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் சித்தி. சரிப்பா, அவளை எப்படியாவது திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அப்புறம் அவ ஹாஸ்டல்ல இருக்கேன்னு சொல்றா. நீயும் அடிக்கடி போய் அவளை பார்த்துக்கப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் சித்தப்பா, ஷைலுவும் அகிலும் அங்க அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. நான் அபியை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் போயிட்டு வரேன். அதுக்குன்னு நாங்க அங்கேயே இருந்துட மாட்டோம் சித்தப்பா. அடிக்கடி நானும் ஷைலுவும் வந்து உங்களை பாத்துக்கிறோம். சரிப்பா அன்பு, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. நீ அவங்கள பாத்துக்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலும் பார்க்கணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க இங்க வாங்க. ஆனா என்ன, எங்க அபிக்குட்டியையும் அகில் குட்டியையும் பார்க்காம எங்களால இருக்க முடியாது. அடிக்கடி கொஞ்சம் அவங்கள கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஐயோ சித்தப்பா, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் சித்தப்பா. அப்புறம் உங்களுக்கும் அகிலையும் அபியும் பார்க்கணும்னு தோணா நீங்களும் கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க சித்தப்பா. அங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிப்பா அன்பு, கண்டிப்பா நாங்களும் அங்க வரோம். நீங்களும் நேரம் கிடைக்கும் போது குழந்தைங்களை கூட்டிட்டு இங்க வாங்கப்பா. சரி சித்தப்பா. எல்லாம் அமுதா நீ குணமாகிற வரைக்கும் தான். அவங்க குணமாயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க இங்கேயே வந்துருவோம் சித்தப்பா. சரிப்பா, நீ முதல்ல போய் அவங்கள பாருப்போ. சரி சித்தப்பா, அப்ப நான் வரேன். சித்தியை பாத்துக்கங்க சித்தப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போயிட்டு வா. உன்கிட்ட நான் பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா ஞானும் இப்போ உன் கூட பேசலன்னா அப்புறம் நீ தனியாயிடுவ. ஒரு புருஷனா உன்னை நான் தனியா விடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இப்ப நான் உன் கூட பேசுறேன். என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. நானும் பண்ண தப்புக்கு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனாலும் யாருமே என்ன மன்னிக்க மாட்டேங்கிறீங்க. யாரும் உன்னை மன்னிக்காம எல்லாம் இல்ல ஜானகி. எல்லாரும் உன்னை மன்னிச்சதுனால மட்டும்தான் இன்னும் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். நானும் அன்புவும் உன்னை மன்னிச்சதுனாலதான் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஐஸ்வர்யா, அவ அவ்வளவு சீக்கிரம் உன்னை மன்னிக்க மாட்டான்னு உனக்கே தெரியும். இல்ல இந்த விஷயத்த மறந்து அவ உன்னை மன்னிக்கிற அளவுக்கும் நீ அவகிட்ட நடந்துக்கலையே. ஒருவேளை நீ ஆரம்பத்துல இருந்தே அவகிட்ட ஒரு நல்ல அம்மாவா நடந்துகிட்டு அவ மேல பாசமா இருந்து இப்ப இந்த விஷயத்துல நீ தெரியாம இந்த தப்ப பண்ணிருந்தேன்னா அவ ஒருவேளை உன்னை மன்னிச்சிருந்திருப்பா. ஆனா நீ ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கல. எதுக்கு, அன்புவுக்கு நீ பாசம் காமிச்ச அளவுக்கு கூட நீ ஐஷுவுக்கு பாசம் காமிக்கல. பொம்பளை பிள்ளை தானே, எங்க போயிடுவா, என்னைக்கா இருந்தாலும் நம்ம காலை சுத்தி தான் கிடப்பான்னு அவளை எப்பவுமே ஹாஸ்டல்ல போட்டுதான் வளர்த்த. ஆனா அன்பு ஆம்பளை பையன், எங்க நம்ம கையை விட்டு போயிடுவானோ, ஆம்பளை பையன் எப்போ நம்ம கூட இருக்கணும், அவன் தான் கடைசியில நம்மளை பாத்துக்குவான்னு அன்பு மேலதான் ரொம்ப பாசம் கொட்டி வளர்த்த. அதுக்காக அன்பு நம்மளை பார்க்க மாட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் நம்மளை பாத்துக்குவான் தான். ஆனா என்ன இருந்தாலும் ஐஸ்வர்யாவும் நம்மளை பாத்துக்குவா. அப்புறம் வயசான காலத்துல நம்மளை பாத்துக்கணுங்கிறதுக்காக நம்ம பிள்ளைங்களை வளர்க்க கூடாது. அவங்கள நம்ம வளர்க்கறது நம்ம கடமை. அதுல ஆம்பளை பையன் தான் கடைசி காலத்துல நம்மள பாத்துக்குவான்னு அவனை ஒரு மாதிரியும், பொம்பளை புள்ள கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போறவதானேன்னு அவளை ஒரு மாதிரியும் பாத்துக்கிறது ரொம்ப தப்பு. ஆனா ஐஷு கிட்ட நீ அததான் ஜானகி பண்ண. நீ அவளை பாத்துக்கிட்டதை விட அன்பு அவளை பாத்துக்கிட்டது தான் அதிகம். அம்மா பாசம் அவளுக்கு கிடைச்சதை விட அண்ணன் பாசம் தான் அவளுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. அதனாலதான் இப்ப கூட என் அண்ணன் இல்லாத வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு அவ அம்மா கூட வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போறா. சரி விடு ஜானகி, அழாத. அதான் அன்பு ஐஷுவை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டானே. நீ பாரு ஜானகி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம குழந்தைங்களை நம்ம பாத்துக்க வேண்டிய நேரத்துல நம்ம நல்லா பாத்துக்கிட்டாதான் அவங்க நம்மள பாத்துக்க வேண்டிய நேரத்துல அவங்களும் நம்ம கூட இருந்து நம்மள பாத்துக்குவாங்க. நம்ம அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசத்தை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பாசத்தை தான் நம்மளும் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா பிள்ளைங்க கிட்ட இருந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஐஸ்வர்யாவும் அன்பும் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க, நீ கவலைப்படாத. அது வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன்.
என்ன டோட்டலா மாத்திட்டல மின்னல். ஆனா எந்த விஷயத்துல மாறினாலும் உன் விஷயத்துல மட்டும் என்னால மாறவே முடியலடி. இப்ப கூட உன்னை நான் தொல்லை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு சம்மந்தமே இல்லாத வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்கேன். இப்ப கூட என்னால உன்னை பார்க்க வராம இருக்க முடியல. இருந்தாலும் நான் போட்டிருக்க மாலைக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்காகவாவது நான் கண்ட்ரோலா இருப்பேன்றதுக்காக தான் நான் மாலை போட்டேன். இந்த 48 நாள் விரதம் எனக்கு மட்டும் இல்லை, என் காதலுக்கும் தான். இந்த 48 நாள் நானும் என் காதலும் எந்த விதத்துலையும் உன்னை தொல்லை பண்ண மாட்டோம். எதுவுமே நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. அது நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. நான் உன் கூட இல்லாத இந்த 48 நாள் என் அருமையும் என் காதலோட அருமையும் உனக்கு தெரியும்னு நம்புறேன். இந்த 48 நாள் விரதம் முடிஞ்சதும் நீ என்கிட்ட வந்துருவேன்ற நம்பிக்கையில உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் ஐஷு. வர சொல்லி இந்நேரம் வனக்குயில் அழைத்தது வந்தே, கூரை சொல்லி இப்போது விரட்டிட தெருவினில் நின்றே, அழுகையை கண்ணோடு அடக்கிட நினைக்கையில் நான் எனக்கென கண்ணீரை வடிக்குது வானம். உன்னை நினைத்து உயிர் துடித்து தினம் தினம் நான் இசைப்படுத்தேன். உனதழகை விழி இரண்டாய் அழகழகாய் சிலை வடித்தேன். களங்கமில்லாத காதல், பிழைகள் இல்லாத பாடல், இடையில் உண்டான ஊடல், நிஜங்களாகாத காதல். வார்த்தை பொய்யாகும், வாழ்க்கை பொய்யாகும், காதல் பொய்யாவதே. அடேய், என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். உனக்கு என்னடா ஃபீலிங்கு? எனக்கு தான்டா ஃபீலிங்கு. இந்த உலகத்திலேயே கல்யாணமான எவனும் இந்த அளவுக்கு விரதம் இருந்திருக்க மாட்டானுங்கடா. ஏன் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் கூட இவ்வளவு விரதம் இருக்க மாட்டான்டா. ஆனா கடவுள் நம்பிக்கையே இல்லாத என்ன ஆடி விரதம், ஆவணி விரதம், புரட்டாசி விரதம், ஐப்பசி விரதம்னு கடைசியில ஐயப்பனுக்கும் சேர்த்து விரதம் இருக்க வச்சிட்டீங்களேடா. கதை ஆரம்பிக்கும் போது ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னேன், உன் கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு பேசாம சாமியாரா போயிடலான்னு. ஆனா கடைசியில உண்மையாவே என்ன சாமியார் ஆக்கிட்டலடா. டேய் சரி விட்ரா சக்தி, இப்ப என்ன பிரச்சனை? 48 நாள் தானே. அடே, ஆடி மாசத்துல இருந்து இதே தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 6 மாசம் ஆச்சுடா. ஏற்கனவே எல்லா விரதமும் முடிஞ்சு கடைசியா என் பொண்டாட்டி நீ வேலை வாங்கிட்டு வந்தாதான் உனக்கும் எனக்கும். டேய் மாலை போட்டிருக்கடா, சாமி சரணம். எல்லா சரணமும் எங்களுக்கும் தெரியும். வேலை வாங்கிட்டு வந்தாதான் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டின்னு அவன் சொன்னாடா. ஆனா கல்ல கண்டா நாய காணோம், நாய கண்டா கல்ல காணோங்கிற மாதிரி இவ்வளவு நாள் வேலையே கிடைக்கல. இப்பதான் சரி கதிரன் நம்ம பார்த்து ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா கடைசியில் இப்படி மாலையை போட்டு எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிட்டீங்களேடா. டேய் அதுக்கு உன்னை யாரா மாலை போட சொன்னா? நான் தான் ஐஷோ பார்க்க போக கூடாதுன்றதுக்காக மாலை போட்டேன். உனக்கு விருப்பம் இருந்தா போடுன்னு தான் சொன்னேன். நீயும் சரின்னு போட்ட. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ என்ன பண்றதுன்னா அப்புறம் நீ மாலை போடுறேன்னு போது நான் என்ன பண்றது? இன்ன வரைக்கும் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் எல்லாம் ஒன்னா தானே பண்ணிருக்கோம். அப்புறம் இந்த 48 நாள் விரதத்தை மட்டும் உன்னை எப்படி தனியா இருக்க வைக்க முடியும்? அதான் நானும் சேர்ந்து போட்டேன். போட்டீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு சாமி வந்து கத்திட்டு இருக்கீங்க? என்ன பண்றது சாமி, என்னால கத்த மட்டும் தானே முடியும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. இப்ப என்ன சந்தேகம்? இல்ல, நான் ஆல்ரெடி ஆடி விரதம் புரட்டாசி விரதம் எல்லா விரதமும் இருந்திருக்கேன். அதனால இந்த 48 நாள் விரதத்தையும் நான் அசால்ட்டா கடந்துருவேன். ஆனா இந்த 48 நாளை நீங்க எப்படி சாமி கடக்க போறீங்க? அதுவும் ஐஷுவை பார்க்காம, ஐஷு கிட்ட பேசாம, ஐஷுவை நினைக்காம. சாமி சரணம், என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் கஷ்டம்தான்ல. கொஞ்சம் இல்ல சாமி, ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன பண்ண முடியும்? ஐயப்பனுக்கு தான் மாலை போட்டீங்களே, இனி 48 நாள் விரதம் இருந்தே தான் ஆகணும் சாமி. சொல்லுங்க சாமி, இந்த 48 நாள் விரதத்தை எப்படி ஓட்ட போறீங்க? இதோ இப்படிதான். சபரிமலைக்கு வந்தோம் அப்பா ஐயப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை கண்டோம் அப்பா ஐயப்பா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு வந்தோம் அப்பா ஐயப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை கண்டோம் அப்பா ஐயப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். கொஞ்சம் கோல்டுங்க, அதான் வாய்ஸ் எல்லாம் மாறி இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா 48 நாள் விரதத்தை 48 செகண்ட்ல ஓட்டிட்டானுங்களேன்னு பாக்குறீங்களா? இவனுங்க எப்படி 48 நாள் விரதம் இருக்க போறானுங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. நீங்க யோசிச்சது கரெக்ட் தான். எங்களால சத்தியமா இருக்க முடியாதுங்க. இந்த கெட்டப்பெல்லாம் என் கேரக்டருக்கே செட் ஆகாதுங்க. இருந்தாலும் சபரிமலை சீசன்ல நம்ம ஐயப்பனை மறக்க முடியுமா? அதுக்காக மாலை போட்டாச்சு.
ஆனா போன தடவை நான் கூட ஒழுங்கா விரதம் இருந்தேங்க. ஆனா இவனாவது 48 நாள் விரதம் இருக்கிறதாவது. ஆமாங்க, மாலை போட்டா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். நம்ம வாயும் சும்மா இருக்காது, நம்ம கையும் சும்மா இருக்காது. அதனால இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. அதான் 48 நாளை ஓட்டியாச்சு. இப்ப 48 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சும்மாவே பட்டைய கிளப்புவான். இதுல 48 நாள் விரதத்தை வேற முடிச்சுட்டு வர போறான். சம்பவம் தரமா இருக்கும். மறக்காம வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு வருதான்னு தெரியல. இருந்தாலும் ஹாப்பி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் போடுங்க. அப்புறம் கதை 48 நாளைக்கு அப்புறம் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு யாராவது கெஸ் பண்ணிருக்கீங்களா? கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கெஸ் பண்ணலைன்னா அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க அடுத்த வீடியோல உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.